சிஎஸ்கேவின் ஹெட் கோச்சாக யார் வர போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தினா ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே 2 பிளேயரை வந்து டார்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஒருத்தரை நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர போகிறது கன்ஃபார்மாக இருக்குது. அந்த 2 வீரர்கள் யார், சிஎஸ்கே யாரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, யாரை எடுத்துகிட்டு வந்தால் சிஎஸ்கேயோட ஹெட் கோச்சில் தரமான சம்பவத்தை பண்ண முடியும், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே டெல்லி டீமுக்கிட்ட ஒரே ட்ரேடில் 2 முக்கியமான பிளேயர்ஸை எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அதுவும் நம்ம சிஎஸ்கேயில் இருக்கக்கூடிய 2 பிளேயர்ஸை கொடுத்து இந்த ட்ரேடுக்காக வந்து போக போகிறாங்களாம். யார் அந்த வீரர்கள், நம்ம சிஎஸ்கே யாரை வந்து ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கே யாரை ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். டெல்லி டீமுக்கிட்ட ஒரே நேரத்தில் 2 முக்கியமான வீரர்களை வந்து ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. அந்த 2 வீரர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜிதோஷ் சர்மா, அது மட்டும் இல்லாமல் மில்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இப்போதைக்கு சிஎஸ்கேக்கு மிடில் ஆர்டராக இருக்கட்டும், ஃபினிஷிங்காக இருக்கட்டும், முக்கியமான வீரர்கள் வந்து தேவைப்படுத்தாங்க. ஸோ இதன் காரணமாக தான் அந்த இடத்துல இவங்களை எடுத்துகிட்டு வந்தால் ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால ஒரு ட்ரேடுக்கு வந்து போக போகிறாங்களாம். அதுவும் குறிப்பாக நம்ம சிஎஸ்கேயில் 2 பிளேயர்ஸை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று நம்ம ராகுல் சகார், அது மட்டும் இல்லாமல் நம்ம டெவால் பிரேவிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போதைக்கு ராகுல் சகார் வந்து கன்ஃபார்மாக சொல்லப்பட்டிருக்கு. பட் டெவால் பிரேவிஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே அந்த ட்ரேடுக்காக வந்து போக போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து நம்ம சிஎஸ்கேவின் ஹெட் கோச்சை பார்த்துருவோம். ஃப்ளமிங் இல்லை, ஸோ வெளியேறி இருந்தார். அந்த இடத்துல சிஎஸ்கே யார் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு செமையான அப்டேட் அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்மான அப்டேட்டாக தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போதைக்கு 2 வீரர்கள் அதில் வந்து டார்கெட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம சிஎஸ்கே. இவங்க 2 பேரத்தில் ஒருத்தரை நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த வரிசையில் நம்ம ஹேமந்த் பதானி முதல் வீரராக வந்து இருக்கார். இப்போதைக்கு ஃப்ளமிங் வெளியேறினதுமே எக்கச்சக்கமான அப்டேட்டை வந்து பார்த்துருந்தோம். இவரை தான் சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆல்ரெடி நம்ம டெல்லி டீமுக்காக வந்து பண்ணியிருக்காரு. ஸோ மறுபடியும் நம்ம சிஎஸ்கே டீமுக்கு பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டுருக்கு. இது மட்டும் இல்லை, இவரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் நம்ம சிஎஸ்கேவிற்கான வாய்ப்பை வந்து கொடுக்க போகிறாங்களாம். 2வது வீரராக நம்ம ராகுல் டிராவிட் இருக்காரு. இந்தியா வேர்ல்டு கப் வாங்குறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தார். நம்ம ஆர்ஆர் டீமோட கோச்சாகவும் வந்து இருந்திருக்காரு. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே இவர் மேலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 பேரையும் நம்ம சிஎஸ்கே வந்து டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 2 பேரத்தில் ஒருத்தர சிஎஸ்கே வந்து கன்ஃபார்மாக எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சிஎஸ்கே சார்பாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு இந்தியன் பிளேயரை தான் ஹெட் கோச்சாக வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பேரத்தில் ஒருத்தரை வந்து கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம். ஸோ பதானியா இல்லைனா ராகுல் டிராவிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ராகுல் டிராவிட்டை எடுத்துகிட்டு வர்றது சிஎஸ்கேக்கு ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஸோ இந்தியன் டீமுக்காக வந்து வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்துருந்தாரு. ஐபிஎல் சரியாக போகலனாலும் இவரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேவின் ஹெட் கோச்சாக இவர் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தலத்தோனி போல் இவராலையும் பர்ஃபார்மன்ஸை வந்து பண்ண முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேவின் ஹெட் கோச்சாக இவர் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம சிஎஸ்கேவின் ஹெட் கோச்சாக யார் வரலாம், இந்த 2 பேரத்தில் யார் வர்றது நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.